இதுவரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் மேனுஃபேக்சரான டொயோட்டா இனோவா டைப் 4 மாடல் 2.5V டீசல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஓல்ட் டொயோட்டா இனோவா கம்பெனியில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு 2016 இனோவா கிறிஸ்டோவை அறிமுகம் செஞ்சாங்க டொயோட்டா. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜப்பான், மலேசியா, இந்தோனேசியா, இந்தியா போன்ற பல நாடுகளில் சேல்ஸ் ஆகுது. அண்ட் இந்த கார் மஹிந்திரா மராஜோ, ரெனால்ட் லாஜி போன்ற பெரிய எம்பிவி கார்களுக்கு போட்டியாக இருக்கு. அண்ட் நான் ஏன் இந்த காரை ரிவ்யூ பண்றேன்னா, இந்த கார் செகண்ட் ஹேண்ட் ஷோரூம்ல இன்னும் அவைலபிளா இருக்கு. பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 8 to 9 lakhs வரைக்கும் இருக்கு. சோ இந்த ரிவ்யூ நீங்க செகண்ட் ஹேண்ட் ஷோரூம்ல டொயோட்டா இனோவா 8 சீட்டர் எம்பிவி கார் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இப்போ இந்த வீடியோல இந்த வண்டியோட குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் கைஸ் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இது ஒரு டொயோட்டா இனோவா டைப் 4 மாடல். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் லுக் பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நார்மல் கிறிஸ்டன் கிளியர் ஹாலோஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே இண்டிகேட்டர்ஸும் பார்க்கிங் லைட்ஸும் இருக்கு. அண்ட் ஹாலோஜன் பல்ப்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸ் இருக்கு வித் குரோம் ஃபினிஷோட. அண்ட் ரேடியேட்டர் கிரில் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா ஹேர் இன்டேக்கோட கொடுத்துருக்காங்க கம்பெனி. அண்ட் ஓவராலா குரோம் ஃபினிஷோட இருக்கு. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் சேம் ஹாலோஜன் லைட் செட்டப் தான் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் பம்பர் கீழே ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட ஃப்ரண்ட் லோவர் பொசிஷன் கிராச்சஸ்ல இருந்து பாதுகாக்கப்படும். அண்ட் காரோட சைடு லுக் பாக்குறதுக்கு ரொம்பவும் லென்த்தான வண்டி மாதிரி தோற்றம் அளிக்கும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 205/65 செக்ஷன், ரேடியல் 15 இன்ச், டியூப்லெஸ் வித் ஸ்டீல் வீல் ரிம்ஸ் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டைப் டபுள் விஸ்போன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் டைப் 4 லிங்க் வித் லேட்டரல் ராட் கொடுத்துருக்காங்க. அண்ட் காரோட வெண்டர்ல D4D பேஜிங் இருக்கு. இதுக்கு அர்த்தம் டைரக்ட் இன்ஜெக்ஷன் 4 சிலிண்டர் அர்த்தம். இது ஒரு டீசல் இன்ஜின். ஃபியூல் வந்து டைரக்டா இன்ஜினுக்குள்ள ஹை பிரஷர்ல செலுத்தப்படும். ஸோ அதனால வண்டியோட பிக்கப்பும் அதிகமாக இருக்கும், மைலேஜ் குறைவாக இருக்கும், அண்ட் பொல்யூஷனும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு BS3 இன்ஜின் அப்போதைக்கு. ஆனா பெட்ரோல் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அண்ட் ஏர் பொல்யூஷன் குறைவாக இருக்கும் அப்போதைக்கு டொயோட்டா இனோவா BS3 இன்ஜின்ல. அண்ட் காரோட ரெண்டு சைட்லயும் குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்டை கம்மி பண்றதுக்கு. அண்ட் கார் விண்ட்ஷீல்ட்ல 2 வைப்பர்ஸ், 2 வாஷர்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ORVMஸோட டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு வித் குரோம் ஃபினிஷோட. காருக்குள்ள ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கு. இன்கிரஸ் அண்ட் எக்ரஸ் ஈஸியாக இருக்கும். டோர்ல சைட் பீடிங் இருக்கு, குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா அது ஒரு அசெசரி பார்ட் தான். அண்ட் 4 டோர்ஸ்லயும் டோர் ப்ரொடெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா குரோம் யூசேஜஸ் இருக்கு, ஆனா இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அண்ட் விண்டோ லைன்ஸ்ல எந்த ஒரு குரோம் யூசேஜஸும் இல்லாம நார்மல் லுக்கா இருக்கு. மழை தண்ணி காருக்குள்ள வராம இருக்கிறதுக்கு ரெயின் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். A பில்லர் பாடி கலர்லையும், B பில்லர் மேட் பிளாக் கலர்லையும், C பில்லர் கிளாசி பிளாக் கலர்லையும், அண்ட் D பில்லர் பாடி கலர்லையும் இருக்கு. மேலே ரூஃப்ல பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் டிசைன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அண்ட் எந்த ஒரு ரூஃப் லைன்ஸும் இல்லை, லக்கேஜ் கேரியரும் இல்லை. காரோட பேக் லுக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக குரோம் பார் கொடுத்துருக்காங்க வித் இனோவா பேஜிங்கோட டொயோட்டா லோகோவும் இருக்கு. அண்ட் ரியலா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க வித் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்போட இருக்கு. இது ரியர் டிஃபாகர் லைன். மழை காலத்தில் ஃபாக் வந்து கண்ணாடியில் சேராமல் பார்த்துக்கும். ஸோ பின்னாடி விசிபிலிட்டி கிளியராக இருக்கும். அண்ட் ரியர் வைப்பர் வித் வாஷர் இருக்கு. அண்ட் டைலம்ஸ், இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லைட்லாம் நார்மல் ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வித் குரோம் ஃபினிஷோட. ஆனால் இந்த குரோம் ஃபினிஷ்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அசசரி பார்ட் தான். அண்ட் ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ரொடெக்டர்ஸும் இருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். அண்ட் இங்கே ஒரு குரோம் லைனும் இருக்கு. எல்லாமே அசசரி பேக்கேஜஸ் தான். பம்பர் கார்டும் ரியலாக ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க.
அண்ட் காரோட ரைட் சைடு வியூ இது. சேம் லெஃப்ட் சைடு வியூ மாதிரி தான் இருக்கும். சேம் கிராஃபிக்ஸ், குரோம் டோர் ஹேண்டல்ஸ், D4D பேஜிங், ரெயின் வேசஸ் போன்ற சேம் லுக் தான் இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய ட்ரெண்டிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.4 மீட்டர்ஸ். அண்ட் இந்த காரோடைய பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வென்டிலேட்டட் டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க அண்ட் பின்னாடி ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த 2.5 டீசல் டொயோட்டா இனோவாவுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த் 4580 மில்லிமீட்டர், வித் 1770 மில்லிமீட்டர், ஹைட் 1755 மில்லிமீட்டர், வீல் பேஸ் 2750 மில்லிமீட்டர், கெர்ப் வெயிட் 1675 கிலோகிராம், கிராஸ் வெயிட் 2300 கிலோகிராம் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 176 மில்லிமீட்டர். இப்போ நம்ம இந்த காரோடைய இன்டீரியர் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோ பேசஞ்சர் சைடில் இருந்து ஆரம்பிக்கலாம். டோர்ஸில் ஃபேப்ரிக் யூசேஜஸ் இருக்குது அண்ட் வுட் ஃபினிஷும் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. டோர் ஹேண்டல்ஸில் க்ரோம் யூசேஜஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் பவர் விண்டோ ஸ்விட்சஸும் இருக்குது. அண்ட் கீழே பாட்டர் ஹோல்டரும் மேப் பாக்கெட் ஹோல்டரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த எல்லா டோர்லையும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்விட்டர்ஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே ஒரு டீசன்ட் ஸ்பேஸில் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. அண்ட் நான் ஒரு 6 ஃபீட் ஹைட் கோ பேசஞ்சர் சீட்டில் லெக் ரூம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஏசி வென் கொடுத்துருக்குறாங்க வித் அட்ஜஸ்டபுள் நாபோட. கோ பேசஞ்சர் சைடில் ஹேர் பேக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது அண்ட் கூடவே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் இருக்குது. இங்கே ஒரு ஹஜார் லைட் ஸ்விட்ச், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகர் ஸ்விட்ச் அண்ட் ஏசி கண்ட்ரோலும் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்குறாங்க வித் ஹீட்டரோட இருக்குது. அண்ட் கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் லைசன்ஸ், ஆர்சி, இன்சூரன்ஸ் பேப்பர் போன்ற ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே 2 12 வோல்ட் சாக்கெட், USB சார்ஜர், ஆக்ஸ்போர்ட் அண்ட் ஃபாக் லைட் ஸ்விட்சும் இருக்குது. இந்த 2 சுவிட்சும் ஒர்க்கிங்கில் இல்லை. ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா லைட்ஸ் போட்டால் அதுக்கான ஸ்விட்ச் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கம்பெனி இங்கே இடம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வித் 1 ரிவர்ஸோட கியர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. சீட்டோட குஷன்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ லாங் ஜர்னிஸ் ஈஸியாக போக முடியும். அண்ட் லெதர் ரேப்பிட் ஸ்டேரிங் வீல் வித் டிரைவர் ஹேர் பேக். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் சைட் டோர்லையும் ஃபேப்ரிக் யூசேஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னர் குரோம் டோர் ஹேண்டல்ஸ், வுட் ஃபினிஷ், ஆல்டோ பவர் விண்டோஸ் கண்ட்ரோல் வித் ஆட்டோ அப் அண்ட் டவுன் டிரைவர் சைடு விண்டோ அண்ட் ஆல் டோர் லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்ச், ஆல் டோர் பவர் விண்டோஸ் லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்ச் போன்ற ஃபியூச்சர்ஸ் டிரைவர் சைட் டோரில் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. அண்ட் கீழே பாட்டர் ஹோல்டரும் அண்ட் மேப் பாக்கெட் ஹோல்டரும் இருக்குது. அண்ட் இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொண்டதுனால 3 பெடல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, கிளச், பிரேக், ஆக்சிலரேட்டர். இது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் பாக்ஸ். அண்ட் இந்த காரில் ஆன்டி டேப் டிவைஸும் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பட்டன்ஸ் அண்ட் கால் கனெக்ட், டிஸ்கனெக்ட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டேரிங்கோடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிரைவர் MID டிஸ்பிளேயோடைய கண்ட்ரோல் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தோம்னா ஃபுல்லி அனலாக் தான் கொடுத்துருக்குறாங்க வித் 2 ஸ்மால் MID டிஸ்பிளே இருக்குது. அண்ட் மேனுவலி அட்ஜஸ்டபுள் IRVM இருக்குது. அண்ட் கோ பேசஞ்சர் சைடில் சன்ஷேட் கொடுத்துருக்குறாங்க வித் வேனிட்டி மிரரோட. அண்ட் இங்கே 2 ரீடிங் லேம்ப்ஸ் இருக்குது. இது சன்கிளாஸ் ஹோல்டர் அண்ட் டிரைவர் சைடில் டிக்கெட் ஹோல்டர் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ரோ பேசஞ்சரோட கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லா டோர்ஸ்லையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காரோடைய இன்டீரியர் ரூஃபில் பார்த்தோம்னா தேர்ட் ரோ, செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரோக்கெல்லாம் தனித்தனி ஏசி வென்ட்ஸ் வித் ரீடிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க கம்பெனி. அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சருக்காக இங்கே கிராப் ஹேண்டலோட கோட் ஹூக்கும் இருக்குது, போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். அண்ட் செகண்ட் ரோ ஏசி வென்ட்ஸ் வித் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸோட இருக்குது. அண்ட் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி ஜிப் டைப் மேகசின் பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் கீழே ஹம்ப் கூட ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் உட்கார பேசஞ்சருக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா கீழே ஃபுல்லி ஃப்ளாட் ஃப்ளோர் தான் இருக்குது.
அண்ட் செகண்ட் ரோவில் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 feet ஹைட். கோ பேசஞ்சர் சீட் ஆல் தி வே பேக்கில் இருக்குது. ஸோ ஹைட்டான பர்சனுக்கு இங்கே கால் இடிக்கும். ஆனால் கோ பேசஞ்சர்கிட்ட நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் சீட்டை முன்னாடி நவுத்துங்கன்னு. ஸோ சீட்டை முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா லெக் ரூம் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அண்ட் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஆல் தி வே ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குது. அண்ட் தேர்ட் ரோவில் 2 இல்லைனா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஆனால் இப்போது இந்த காரோடைய ஓனர் தேர்ட் ரோ சீட்ஸை ஃபோல்ட் பண்ணி இருக்கிறாரு. அண்ட் என்னால் பேக் டோரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த காருக்கு பின்னாடி ஒயிட் கலர் சீடான் கார் ரொம்பவும் ஒட்டி நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஸோ பூட் டோரை என்னால் அசஸ் பண்ண முடியாது. அண்ட் பின்னாடி இப்படி சீட்ஸை ஃபோல்ட் பண்ணால் 300 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இந்த காரோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்க்கலாம். இன்ஜின் டைப் 2.5V 2KD FTV டீசல் இன்ஜின். டிஸ்பிளேஸ்மெண்ட் 2494 cc. அண்ட் மேக்ஸ் பவர் 100 bhp at 3600 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 200 நியூட்டன் மீட்டர் அட் 1400 இருந்து 3400 rpm குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஃபியூல் சிஸ்டம் டைப் CRDI. அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ARAI சர்டிஃபிகேட் மைலேஜ் 12.8 km/L. அண்ட் டாப் ஸ்பீட் 151 km/h. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 55 லிட்டர்ஸ். இது ஒரு BS3 இன்ஜின். இப்போ நாம இந்த காருடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஆட்டோ AC வித் ஹீட்டர், டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல், ரிமோட் ட்ரங்க் ஓபனர், ரிமோட் ஃபியூல் லிட் ஓபனர், லோ ஃபியூல் வார்னிங் லைட், அக்சசரி பவர் அவுட்லெட், ட்ரங்க் லைட், வேனிட்டி மிரர், ஆல் ரோ ரீடிங் லேம்ப்ஸ், ஆல் ரோ சீட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட், ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட், கப் ஹோல்டர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், கீலெஸ் என்ட்ரி அண்ட் இது போன்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கு. இப்போ நம்ம இன்டீரியர்ல கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். டேகோமீட்டர், எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், fabric upholstery seat, glove box, digital clock, 2 12-volt socket in front and 1 USB charger in front. இப்போ நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர்ல கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். adjustable headlights, fog lights front, power adjustable exterior rear view mirror, electrically adjustable unfolding rear view mirror, rear window wiper washer and defogger, ஸ்டீல் வீல் கேப்ஸ் அண்ட் இது போன்ற நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்டீரியரில் கிடைக்கும். அண்ட் இந்த வண்டியோட மெயின் இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ABS, dual airbag டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர், சென்ட்ரல் லாக்கிங், பவர் டோர் லாக், டே அண்ட் நைட் மேனுவல் ரியர் வியூ மிரர், பேசஞ்சர் சைட் ரியர் வியூ மிரர், ஆல் ரோ சீட் பெல்ட்ஸ் வார்னிங், டோர் அஜார் வார்னிங், சைடு இம்பேக்ட் பீம், ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம், இன்ஜின் இம்மோபிலைசர், ஆன்டி டெஃப்ட் அலாரம். அண்ட் என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா CD பிளேயர், ரேடியோ, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்பீக்கர்ஸ், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் ஃபியூச்சர். இது போன்ற கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர் இந்த 2.5V டீசல் இன்ஜின் டொயோட்டா இனோவா மாடல்ல கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த கார் வாங்கலாமா இல்லையா செகண்ட் ஹேண்ட்ல கேட்டிங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக வாங்கலாம். ரொம்பவும் ஒரு ஸ்பேசியஸான கார், ரொம்பவும் கம்ஃபர்டபுள் ரைடிங் கொடுக்கக்கூடிய ஒரு கார். அண்ட் சர்வீஸ் சார்ஜும் அதிகமாக இருக்காது இந்த காருக்கு. ஓகே கைஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். செகண்ட் ஹேண்ட்ல போய் டொயோட்டா இனோவா பர்ச்சேஸ் பண்றதுக்கு. கைஸ் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனில் ப்ரெஸ் பண்ணால் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.